முகப்பேர் மேற்கு குருசேகரத்தின் உயிர்த்தெழுதலின் ஆலய அன்பர்களே, விசுவாசிகளே, கிளை சபைகளின் அங்கத்தினர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காணொளி காட்சி மூலமாய் இந்த வழிபாட்டிலே பங்கேற்கிற அனைவரையும் ஆண்டவர் நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே, வாழ்த்துகிறோமே, வணங்குகிறோம். சொல்லி முடியாத உமது ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உயிர்த்தெழுதலின் ஆலயத்தை நீர் ஆண்டவரே உருவாக்கி 20 ஆண்டுகளை கடந்து வரும்படியான கிருபையை தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று ஆலய ஆண்டு விழாவை நாங்கள் இந்த காணொளி காட்சி மூலமாய் கொண்டாடவும், நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும், திருச்சபை என்கின்ற திருமந்தையை நீர் உருவாக்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கடந்த ஆண்டுகள் முழுவதும் இந்த திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் நீர் கண்ணின் மணி போல் பாதுகாத்தீர், பராமரித்தீர். இனி வருகிற காலங்களிலும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காணொளி காட்சி மூலமாய் கண்டு கொண்டிருக்கிற அத்தனை பேரை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை இந்த வழிபாட்டிலே நிறைந்திருக்கட்டும். எங்கள் மீட்பர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டு விழாவிற்கு வழிபாட்டிலே நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக பாமாலைகளில் 174வது பாடலை பாடுவோம். சபையின் அஸ்திபாரம், பாமாலை 174. அன்பிற்குரியவர்களே, இந்த பாடலை நாம் உற்சாகமாக இருந்த வண்ணமாகவே நாம் பாடுவோம். சபையின் அஸ்திபாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே. சபையின் ஜென்மாதாரம் அவரின் வார்த்தையே. தம் மணவாட்டியாக வந்ததை தேடினார், தமக்கு சொந்தமாக மரித்ததை கொண்டார். எத்தேசத்தார் சேர்ந்தாலும் சபை ஒன்றே ஒன்றாம், ஒரே விசுவாசத்தாலும் ஒரே ரட்சிப்புண்டாம், ஒரே தெய்வீக நாமம் சபையை இணைக்கும், ஓர் திவ்ய ஞானாகாரம் பக்தரை போஷிக்கும். புறத்தியார் வீரோதம் பயத்தை உறுத்தும், உள்ளானவரின் துரோகம் கிளேசப்படுத்தும், பக்தரோயாக சத்தம் எம்மாட்டும் என்பதாம், ராவில் நீலைத்த தூக்கம் காலையில் கழிப்பாம். மேலான வான காட்சி கண்டாசீர்வாதத்தை பெற்று போர் ஓய்ந்து வெற்றி
சிறந்து மாட்சிமாய் ஆடையும் பாரியந்தம் இன்னா உழைப்பிலும் நீங்காத சமாதானம் மெய் சபை வாஞ்சிக்கும். என்றாலும் கர்த்தாவோடு சபைக்கு ஐக்கியமும் இளைப்பாறுவோரோடு இன்ப இணக்கமும் இப்பாக்கிய தூயோரோடு கர்த்தாவே நாங்களும் விண்லோகத்தில் உம்மோடு தங்க கடாட்சியும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய முகப்பேர் மேற்கு குருசேகரத்தினுடைய உயிர்த்தேதலின் ஆலயம் கடவுளுக்கு மகிமையாக எழும்பி பிரகாசித்து கொண்டிருப்பதற்காக கர்த்தரை நாம் துதிப்போம். இந்த திருச்சபை உருவாக்கி 20 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற ஞாயிறு வழிபாடாக இந்த வழிபாட்டை நாம் நடத்துகிறோம். வருகிற 13ஆம் தேதி 20 ஆண்டுகள் கடக்கிற ஒரு மகா பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த COVID-19 சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரை ஆலயத்திலே வந்து தொழுது கொள்ள முடியாவிட்டாலும், நாம் இருக்கிற இடங்களிலே, நம்முடைய வீடுகளிலே, இல்லங்களிலே கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு துதிப்போம். திருச்சபையார் அத்தனை பேரும் மிக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தொழுது கொள்வோம் என்று அந்த ஏக்கம் அனைவருக்கும் இருக்கிறது. ஆண்டவர் மிக விரைவாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாத்து முற்றிலுமாக ஆண்டவர் அதை ஒழித்து நாம் அனைவரும் மீண்டும் கடவுளுடைய ஆலயத்தில் வந்து மனமகிழ்ச்சியோடு ஒருமைப்பாட்டோடு வழிபாட்டிலே பங்கேற்பதற்கு கிருபை செய்வார் என்றுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் எனக்கு சொன்னபோது எனக்கு மிகவும் மனமகிழ்ச்சியாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இது கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கிற இடம், கர்த்தரிடத்திலே நம்முடைய வேண்டுதல்களை வைக்கிற இடம், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற இடம், நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதிலளிக்கிற இடம், ஆண்டவருடைய மன்னாவை, பரலோக மன்னாவை கொடுக்கிற இடம், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கிற இடம். இந்த ஆலயத்தில் நாம் மீண்டும் விரைவில் கூடுவோம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டு விழாவின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு அருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் அனைவரையும் கிறிஸ்தேசுவின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்தி, நீங்கள் அனைவரும் திருச்சபையாக
குடும்பமாக மனமகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டு விழாவை நாம் மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அந்த ஜெபத்தோடு இந்த வழிபாட்டிலே பங்கேற்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அன்பிற்குரியவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சற்று நேரம் ஆராய்ந்து பார்ப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆம், சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். 2ஆம் பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நம் கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக, ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. திருச்சபை வழிபாட்டிற்காக வாசிக்க வேண்டிய திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க குறிக்கப்பட்ட வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின 19ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனம் முடிய. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் முடிய தேவனுடைய வசனத்தை கேட்போம். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சுத்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவி எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். வாசிக்க குறிக்கப்பட்ட வேதபடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்து எமக்கே மகிமையுண்டாதாக.
லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 6 அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து கடவுளுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். Both of them were upright in the sight of God, observing all the Lord's commandments and regulations blamelessly. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பேரன்பினால் ஆதரித்து வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வருகிறவரே உமக்கு நன்றி ராஜா. இந்த வழிபாட்டை நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. காணொளி காட்சி மூலமாய் கண்டு கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதி. நாங்கள் இந்த நாளிலே உம்முடைய பரலோக மன்னாவை பெற்று உம்முடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடக்கிற உள்ளத்தை எங்களுக்கு தார். எங்கள் மீட்பர் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய குடும்பத்திலும் விசேஷமாய் 20 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிற நம்முடைய திருச்சபை மக்களோடும் என்னாலும் நிலைத்திருப்பதாக கர்த்தர் உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திருமணம். திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம், மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் கவனன்ட் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். திருமணம் என்று சொன்னாலே அது ஒரு குதூகலமான கொண்டாட்டம். திருமண வாழ்வே ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்விலே இணைக்கப்படுகிற கணவன் மனைவி, பிறகு கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார் அனைவரும் திருமண வாழ்வை கொண்டாட்டமாய் கழிக்க வேண்டும், நடத்த வேண்டும். அருமையானவர்களே, திருமணம் 2 உயிர்கள் ஒரே உயிராய் இணைக்கப்படுவது திருமணம். 2 மனங்கள் ஒரே மனமாய் இணைக்கப்படுவது திருமணம். 2 சரீரங்கள், உடல்கள் ஓர் உடலாய் இணைக்கப்படுவது திருமணம். இந்த திருமணம், இதை உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். திருமண வாழ்வை உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். கிறிஸ்தவ திருமணங்களை கவனன்ட் என்று சொல்லுகிறோம். இருவர் அல்லது இரு குழுக்களிடையே செய்து கொள்ளுகின்ற ஒப்பந்தம், மனம் ஒத்து செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை, அதுதான் அந்த உடன்படிக்கை என்பதனுடைய அர்த்தம். 2 பேர், 2 குழுக்கள் மனம் ஒத்து தங்களுக்குள்ளாக செய்து கொள்ளுகிற ஒப்பந்தம், உறுதிமொழி. அப்படி திருமணத்திலே கணவன் மனைவி என்கின்ற இருவர் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பந்தத்தின் மூலமாக, உடன்படிக்கையின் மூலமாக இணைத்து கொள்ளுகிற வாழ்வுதான் திருமண வாழ்வு. திருமறையை நன்கு படித்தால் நமக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு நாம் கவனிக்கலாம். திருமறையின் முதல் புத்தகமாகிய ஆதி ஆகமத்திலே கர்த்தர் மனிதனை உருவாக்கி, அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி திருமணத்தை நடத்தி வைக்கிறார். கல்யாணத்திலே துவங்குகிறது. திருமறை முதல் புத்தகமே கல்யாணத்திலே துவங்குகிறது. அதனுடைய முடிவு புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷமும் கல்யாணத்திலே முடிகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது என்று அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி ஆகிய திருச்சபை, மணவாட்டி ஆகிய திருச்சபை தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லுகிறார்.
எனவே மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாகிய திருச்சபை அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டு கல்யாணத்திலே திருச்சபை இணைக்கப்படுகிறது. அவருடைய வருகையிலே அவரோடு ஒன்றாக சேர்க்கப்படுகிறது. எனவே ஆதியாகமத்திலே ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷிக்கும் இடையிலே நடத்தப்பட்ட திருமணம், அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட திருமணம். இங்கே கடவுளுடைய குமாரனாகிய ஆட்டுக்குட்டியானவருக்கே திருமணம். யாரோடு என்று சொன்னால் திருச்சபையாகிய நம்மோடு. நாம் தான் மணவாட்டிகள். நம்மோடு கடவுள் நம்மை திருமண வாழ்வின் உறவிலே இணைத்துக் கொள்கிறாராம். ஃபார் த வெட்டிங் ஆஃப் த lamb has come and his bride has made herself ready. அருமையாக இந்த திருமணம் அவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது. திருமறையின் ஆரம்பத்திலும் முடிவிலும் கல்யாணம், கொண்டாட்டம், குதூகலம். அருமையானவர்களே, இதைத்தான் திருமறையிலே திருமணம் எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்பதை ஆரம்பத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏற்ற துணையை உருவாக்கினாராம். முதலிலே அவனை படைத்து இந்த இயற்கையோடும் மனிதர்களோடும் சஞ்சரிக்கும்படியாக விடுகிறார். சில காலம் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். அவன் மகிழ்ச்சியாக இல்லை. அது கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இல்லை. எனவே கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இந்த மிருக ஜீவன்களோ அல்லது இயற்கையோ மரம் செடி கொடியோ எதுவுமே அவனுக்கு துணையாக இருக்க முடியல. அவைகளை சார்ந்து வாழலாமே தவிர அவனுக்கு ஏற்ற துணை யார் என்று ஆண்டவர் தீர்மானிக்கிறார். The Lord God said, "It is not good for the man to be alone. I will make a helper suitable for him." அவனுக்கு ஏற்ற அது ஹெல்ப்பர், கம்பேனியன் என்றெல்லாம் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. சூட்டபிள் கம்பேனியன், அவனுக்கு ஏற்ற துணை. அப்படிப்பட்ட ஒரு துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் உருவாக்கி இருவரையும் கணவனும் மனைவியுமாக இணைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி கணவனும் மனைவியுமாக இணைத்த அவர்களை அங்கே 1ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, கடவுள் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவர் படைக்கிற பொழுது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஸோ காட் created man in his own image, in the image of God. He created him, male and female, he created them. அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்து 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகுங்கள், உங்களுடைய சந்ததியை உருவாக்குங்கள். அது மட்டுமல்ல, அவருடைய படைப்பு அனைத்தையும் இருவரிடத்திலும் கொடுக்கிறார். படைப்பை ஆண்டு கொள்ள உரிமை கொடுக்கிறார். அப்படி உரிமையை கொடுத்து அங்கே அவர்களை ஆசீர்வதித்தாராம். கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை கர்த்தர் திருமண வாழ்விலே அவர்களை இணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இதுதான் கடவுள் ஏற்படுத்தின முறை. கடவுள் திருமணத்தை ஏற்படுத்தினவர், திருமண வாழ்வை ஆரம்பித்து கொடுத்தவர். மனித வாழ்க்கையிலே திருமணம் அவ்வளவு முக்கியமானது. அருமையானவர்களே, ஒரு கணவன் மனைவி என்கின்ற திருமண வாழ்விலே கணவனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுக்கிற நாள் திருமண நாள். இது ஒரு மகத்தான, மகிமையான, அற்புதமான, அதிசயமான ஒரு உறவு, பரிசுத்தமான உறவு. திருமணத்தை குறித்து நம்முடைய திருமறை சொல்லுகிறது என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? இது பரிசுத்த மெய் விவாகம். திருமணம் என்பது பரிசுத்தமானது, தூய்மையானது. இந்த திருமணத்தை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், விவாகம், திருமணம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும், திருமணத்தை மேன்மையானதாக போற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். மேரேஜ் ஷுட் பி ஆனர்ட் பை ஆல். எல்லோராலும் திருமணம் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும், பெருமைப்படுத்தப்பட வேண்டும். கணவன் மனைவியாக இணைகிறவர்கள் தாங்கள் இணைக்கப்பட்ட திருமண வாழ்விலே அந்த திருமணம் என்பதை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும். அனைவரும் அதை பெருமைப்படுத்த வேண்டும்.
மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். He who finds a wife finds what is good and receives favor from the Lord. என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. மனைவியை கண்டடைகிறவன், பெற்றுக்கொள்கிறவன், திருமண வாழ்வின் மூலமாய் மனைவியை பெற்றுக்கொள்கிறவன் நன்மையை கண்டடைகிறான். நன்மையா? மனைவியானவள் நன்மையை கொண்டு வருகிறவர். 128ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், உன் மனைவி உன் வீட்டோர்கள் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். பலன் தருகிறவர், நன்மை செய்கிறவர். குடும்ப வாழ்க்கையிலே மிக முக்கியமான பங்கு மனைவிக்கு. எனவே தான் சொல்கிறாங்க நம்முடைய தமிழ் பழமையில், தாய்க்கு பின் தாரம். அதாவது தாய்க்கு பின் தாரம் என்று சொன்னால் தாய் தான் முக்கியம், தாரம் ரெண்டாவது என்பது நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலும் ஒரு ஆண்மகனுக்கு தாயானவர் பணிவிடை செய்கிறார், எல்லா பணிகளையும் செய்வார். ஆனால் வாலிப பருவத்திற்கு பிறகு தாய் செய்கிற இடத்திலே தாய் பணிகளை மனைவியானால் தான் செய்ய முடியும். எனவே ஒரு காலகட்டம் வரையிலும், வாலிப வயது வரையிலும் தாய் செய்கிற பணிகளை அதற்கு பின் தாரம் செய்கிறார்கள். வயது முதிர்ந்த நிலையிலும் தன்னுடைய கணவனை தாங்கிக் கொள்ளுகிறவராக இருக்கிறார் மனைவி. அப்பேற்பட்ட உன்னதமான உறவு தான் மனைவியினுடைய உறவு. எனவே தான் சொன்னாங்க தாய்க்கு பின் தாரம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படியானால் தாயின் அளவுக்கு மனைவியானவர் கடவுள் உயர்த்தி வைத்திருக்கிறார். தாய் இல்லாத இடத்திலே மனைவியானவள் வந்து நமக்கு தாயை போல எல்லாவற்றிலும் அன்பு பாராட்டி, நம்மை சீராட்டி பாராட்டி, நம்மை தாங்கிக் கொள்ளுகிறவராக, உதவி செய்கிறவராக இருக்கிறார். எனவே அவர் கடவுள் கொடுக்கிற இரண்டாவது ஒரு தாய் மனைவியானவள். அதனால தான் சொல்கிறார், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெறுகிறான். கடவுள் தயவு செய்கிறாராம். மனைவி வந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. அதனால தான் ஆதியாகமத்தில் வாசிக்கிற பொழுது நான் சொன்னேன், அவர்களை ஆசீர்வதித்தார். கடவுள் மனைவியாக இணைத்த பிறகு அவர்களை ஆசீர்வதித்தார். அவன் தனிமையாக இருக்கிற பொழுது ஆசீர்வதிக்கவில்லை. மனைவி வந்த பிறகுதான் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எனவே திருமணம் என்பது பரிசுத்தமானது, கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டது. நீதிமொழிகள் 19:14 வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அப்பா அம்மா நமக்கு சொத்து சேர்த்து வைப்பாங்க, அவ்வளவுதான் அவங்களால முடியும். ஆனால் புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள மனைவி, குணசாலியான பெண் கடவுள் நமக்கு மனைவியாக கொடுக்கிறார். கடவுள் கொடுக்கிற கிஃப்ட் அது, கடவுள் கொடுக்கிற பரிசு மனைவி என்பவள். அப்பேற்பட்ட பொக்கிஷம் அது கர்த்தரால் மட்டுமே கொடுக்க முடியும். எனவே திருமணம் என்பது இந்த ஆணுக்கு இந்த பெண் தான் சரியானவர், சூட்டபிள் கம்பேனியன், சூட்டபிள் ஹெல்ப்பர் என்று சொல்லி இணைக்கிறவர் கர்த்தர். திருமணம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்படுகிற உன்னதமான ஒரு உறவு, நியமனம். அதை நாம் புனிதமாக போற்ற வேண்டும். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 2:4 குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். A wife of noble character. அருமையான வார்த்தை, நோபல் கேரக்டர். மனைவியானவள் அப்படி இருக்க வேண்டும், உன்னதமான குணங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். A wife of noble character is her husband's crown. தன்னுடைய கணவனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். ஒரு இளவரசன் இருக்கிறான் என்று சொன்னால் ராஜாவுக்கு பிறகு அவன் முடிசூட்டப்பட வேண்டும். முடிசூட்டப்பட்டால்தான் அவன் ராஜா. எனவே ஒரு வாலிபன் மனைவியை பெற்ற பிறகுதான், திருமண வாழ்வின் மூலமாய் மனைவியை பெற்ற பிறகுதான் அவன் ராஜாவாகிறான். அந்த கிரீடம் சூட்டப்படுகிறது.
எது கிரீடம் என்று சொன்னால் மனைவியே கிரீடமாக இருக்கிறார். எனவே திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அநேகருடைய வாழ்க்கை அப்படியே மாறி போகும் இல்லைங்களா? தன்னுடைய மனைவியை நேசிக்கிற கணவனாக இருக்க வேண்டும். திருமணத்திற்கு பிறகுதான் ஒரு மனிதன், ஒரு ஆண், அவன் ராஜாவாகிறான். அவன் ராஜாவாகுவதற்கு காரணமாக இருப்பவர் குணசாலியான பெண். A wife of noble character is her husband's crown. தன்னுடைய கணவனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட கணவன் மனைவி இணைகிற குடும்பம் என்பது கடவுளாலே ஏற்படுத்தப்படுகிறது. மேரேஜ் இஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை காட். கடவுளாலே நிறுவப்பட்ட ஒரு உன்னதமான உறவு. திருமணத்தின் மூலம் இருவருடைய வாழ்வும் இணைந்து குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பு உருவாகிறது. நமது தமிழ்நாட்டிலே சொல்வார்கள், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. குடும்பம் ஒரு கோயில் என்று சொல்கிறார்கள். கணவன் மனைவி நடத்துகிற ஒரு உன்னதமான குடும்ப வாழ்க்கை, அந்த குடும்பம் ஒரு கோவில், கடவுள் இருக்கிற இடம். கோவில் என்று சொன்னால் கடவுள் இருக்கிற இடம். நல்ல கணவனும் மனைவியும் இணைந்து மகிழ்ந்து நடத்துகிற இல்லற வாழ்க்கை அது கோவிலாக, ஆலயமாக இருக்கும். A good home is a little heaven upon the earth. A good home is the little heaven upon the earth. ஒவ்வொரு உன்னதமான குடும்பமும் இந்த பூமியின் மேல் இருக்கிற ஒரு பரலோகம் என்று சொல்லுகிறார். சிறு சிறு பரலோகம். பரலோகத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சமாதானம் இருக்கும், அன்பு இருக்கும். அப்படிப்பட்ட இடம்தான் திருமணம், குடும்ப வாழ்வு என்று சொல்கிறார். A good home is the little heaven upon earth. ஒவ்வொரு குடும்பமும் சொர்க்கமாக, பரலோகமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதற்காகத்தான் கடவுள் ஆணையும் பெண்ணையும் இணைத்து ஆசீர்வதித்தார். பல நேரங்களிலே இப்படி இணைக்கப்படுகிற குடும்பங்களிலே, சில குடும்பங்களிலே இது நரகமாக மாறிவிடுகிறது. யார் மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளாகத்தான் இந்த மாற்றங்கள் வருகிறது. பரலோகமாக இருக்க வேண்டிய வீடு பல நேரங்களிலே நரகமாக மாறிவிடுகிறது. சில குடும்பங்களிலே குழந்தைகள், சின்ன பிள்ளைங்க, அப்பா எப்போ வருவார், வேலையிலிருந்து வருவார் என்று ஏங்கி கொண்டிருப்பார், காத்து கொண்டிருப்பார்கள். அப்பா ஏதாவது வாங்கி வருவார், தின்பண்டங்கள் வாங்கி வருவார், தேவையானதை வாங்கி வருவார் என்று ஆவலோடு ஆசையோடு காத்து கொண்டிருப்பார்கள். அப்படி அன்பு பாராட்டுகிற அப்பா அம்மார் அதிகம். ஆனால் ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஐயோ எங்கள் அப்பா ஏன் வராருன்னு நாங்கள் கதறிக்கிட்டு இருப்போம், பயந்துக்கிட்டு இருப்போம். அப்பா வர நேரம் ஆயிடுச்சுன்னு பயந்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா அவர் வரும்போது ஃபுல்லாக வருவார் இல்லையா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி சில பேர் இந்த போதைக்கு அடிமையாகி வேலையிலிருந்து வருகிற பொழுது தன்னுடைய வருமானத்தை எல்லாம் இந்த போதைக்கு செலுத்திவிட்டு குடும்பத்தை பராமரிக்க முடியாமல், சாப்பாடு கூட பிள்ளைங்களுக்கு இருக்காது. ஏதோ அந்த அம்மா கஷ்டப்பட்டு வீட்டை எங்கேயாவது வேலை செய்து சாப்பாடு செய்து வைத்தால் குடித்து விட்டு வருகிற அந்த மனிதன், தகப்பன் வந்து மனைவியையும் பிள்ளைகளையும் அடிப்பது, கஷ்டப்படுத்துவது. அது மட்டுமல்ல, அந்த அம்மா ஏதோ உழைத்து சொற்ப பணத்தில் சமையல் செய்து வைத்திருந்தால் அந்த பாத்திரத்தை எடுத்து உடைப்பது. இப்படிப்பட்ட கொடுமையான காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிற போது குடும்பங்கள் நரகமாகி விடுகிறது. குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியவன் கணவன். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, சில குடும்பங்களில் பரலோகமாக இருக்க வேண்டிய குடும்பங்கள் நரகமாக மாற்றப்படுகிறது. அது காரணம் கணவன் மனைவிதான். அருமையானவர்களே, பெர்னாட் ஷா என்று ஒரு ஆங்கில நாடகங்களை எழுதின
ஆசிரியர் ஒருவர் இருந்தார். அவர் சிறந்த பேச்சாளர், சிறந்த நாடகங்கள் எழுதுவார். அவருடைய மனைவி ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தார்கள், பெண்களுடைய கூட்டம். அப்பொழுது அவர் மிக அமைதியாக இருந்தார். பெர்னார்ட் ஷா பேசுகிறார், இவர் எதுவும் பேசவில்லை. அப்போது அங்கிருந்து அவர்கள் கேட்குறாங்க, அம்மா நீங்கள் ஏன் பேசவில்லை, அமைதியாக இருக்கிறீர்களே, பேசுவதில்லையே, ஐயா இருக்கிறான்னு பயமாக இருக்கா? அப்போது அந்த அம்மா சொன்னாங்க, தன்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க. நானும் என்னுடைய கணவரும் திருமணம் நடந்த பிறகு ஹனிமூன் போனோம், தேனிலவுக்கு போனோம். அப்போது ஒரு குதிரை வண்டியில் போய் கொண்டிருந்தோம். நீண்ட தூரம் பயணம் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது குதிரைக்கு களைப்பு ஏற்பட்டது போல் இருக்கிறது. அந்த குதிரை என்ன செய்தது, அப்படியே படுத்து கொண்டது. இவருக்கு கோபம் வந்து அந்த குதிரையை அடித்தார். அடித்து எழுப்பி வண்டி போக முயற்சித்தார். அது கொஞ்சம் சிரமப்பட்டது, குதிரை சிரமப்பட்டது. கோபத்தோடு அந்த குதிரையை பார்த்து கன் எடுத்து ஃபர்ஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொன்னார். அந்த குதிரையை அடித்து பிறகு அது ஓட ஆரம்பித்தது. ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது மீண்டும் அதற்கு தொலை தூரம் வந்த பிறகு களைப்பு, அதால் முடியவில்லை, படுத்துக்கொண்டது. அவருக்கு அதிக கோபம் வந்து அதை அடித்து செகண்ட் வார்னிங் என்று சொன்னார். பிறகு அந்த குதிரை தடுமாறி ஓட ஆரம்பித்தது. மூன்றாவது முறை அந்த குதிரையால் போக முடியல, படுத்துக்கிட்டது. உடனே வந்தது கோபம். தன்னுடைய கன்னை எடுத்து ஷூட் பண்ணிவிட்டார், தேர்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி. அப்போது நான் பதறி போனேன். ஐயோ பாவம், அந்த மிருகத்தை ஏன் நீங்கள் கொண்டீங்க, அந்த குதிரை நம்மை சுமந்து வந்ததே. அவர் உடனே கன்னை திருப்பி என் பக்கம் திருப்பி ஃபர்ஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொன்னார். அன்னையிலிருந்து நான் பேசுகிறதே விட்டுட்டேன், வாய் திறக்கிறதே கிடையாது. அருமையானவர்களே, இப்படி கோபம், பொறாமை, மூர்க்கத்தனம் இவைகளெல்லாம் மனிதனத்திலே இருந்து அகல வேண்டும். பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? நமக்குள்ளே யார் பெரியவர்? நான் சொல்வது தான் நடக்க வேண்டும், நான் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும். இதுதான் பிரச்சனை. குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருவதற்கு காரணம். கணவன் மனைவியிலே யார் பெரியவர்? யாரும் கிடையாது. ரெண்டு பேருமே ஈக்குவல், ரெண்டு பேருமே சமமானவர்கள். நான் பெரியவன், நான் பெரியவள் என்று நினைக்கிற பொழுதுதான் பிரச்சனைகள் வருகிறது. மேரேஜ் இஸ் எ பெர்மனன்ட் லைஃப் லாங் யூனியன் பிட்வீன் மேன் அண்ட் எ உமன். இறுதி வரை இருவரும் இணைந்து ஒற்றுமையாய் வாழ வேண்டிய வாழ்க்கை, அதுதான் திருமணம். இதை முறித்து கொள்வதோ அதை கெடுத்து கொள்வதோ கூடாது. அருமையானவர்களே, இந்த திருமணத்தை ஏன் கடவுள் ஏற்படுத்தினார்? வாட் இஸ் த பர்பஸ்? இந்த திருமணம் ஏன் ஆண்டவர் நடத்தி கொடுத்தார்? அதற்கு மல்கியா தீர்க்கதரிசி ஒரு பதில் சொல்லுகிறார். மல்கியா தீர்க்கதரிசியை கேள்வி கேட்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் மல்கியா 2:15 கடவுள் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆதியில் ஒருத்தன் தானே படைத்தார், அதோடு விட்டு வேண்டித்தானே, ஏன் இன்னொருவரை படைத்தார்? ஏவாளை படைத்தார். ஏன் அவர்களை படைத்தார்? அந்த ஒரு மனிதனிடத்தில் பரிசுத்த ஆவி பரிபூர்ணமாக இருந்ததே ஆதாமிடத்தில், அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதியிருந்தாரே, அதோடு விட்டு வேண்டித்தானே, ஏன் இன்னொருவரை உருவாக்கினார் என்று கேள்வி கேட்கிறார். அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்கிறார். ஒருவரை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் இன்னொருவரை படைத்தார்? ஏன் என்று சொன்னால், கடவுள் பக்தி உள்ள, கடவுள் பயம் உள்ள சந்ததியை பெறுவதற்காக இருவரையும் படைத்தார். கணவன் மனைவியை ஏன் திருமணத்தில் இணைத்தார் என்று சொன்னால், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதில்லை, அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக அவர்கள் பிள்ளைகளை பெற வேண்டும், அந்த பிள்ளைகள் கடவுள் பயமுள்ள பிள்ளைகளாக பெற வேண்டும் என்பதற்காக பெற்று அவர்களை இணைத்தாராம். எனவே அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவி என்கின்ற இந்த உறவு, திருமண உறவு ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்பதற்கு கடவுளுடைய வார்த்தையாக மல்கியா சொல்வது அதுதான்.
தேவ பயமுள்ள, கடவுள் பயமுள்ள சந்ததியை பெறுவதற்காக, பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்காக. பிள்ளைகளை பெறுவது எல்லாரும் பெறுகிறார்கள், ஆனால் கடவுள் பயமுள்ள, கர்த்தருக்கு ஏற்ற வழியிலே வளர்க்கப்பட வேண்டிய பிள்ளைகளை பெறுவது, அதுதான் அவருடைய நோக்கம். இந்த திருமண வாழ்வு ஆரம்பத்திலே ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போமானால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதில் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையின் மூலமாக. ஆதியாகமம் 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் அந்த தோட்டத்திலே உலாவுவாராம், வாக்கிங் போவாராம். அது தனியாக போயிருப்பார். தான் அருமையாய் படைத்த ஆதாம் ஏவாள் இருவரையும் தன்னோடு சேர்த்து அவள் தோள் மேலே கைகளை போட்டுக்கொண்டு அவர்களோடு நடந்திருப்பார், சம்பாஷித்திருப்பார், பேசியிருப்பார், உரையாடி இருப்பார், அவர்களோடு மகிழ்ச்சியாய் நடந்திருப்பார் இல்லைங்களா? அது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரோடு, கர்த்தரோடு இவர்கள் மிகவும் அன்போடு இருந்தார்கள். ஆண்டவரை அவர்கள் அதிகமாய் நேசித்தார்கள், ஆண்டவரும் அவர்களை நேசித்தார். எதுவரையிலும் என்று சொன்னால், சாத்தானை சந்திக்காத வரையிலும் இவர்கள் கடவுளோடு சஞ்சரித்தார்கள், கடவுள் இவர்களோடு சஞ்சரித்தார். அவருடைய இல்லற வாழ்வு பாதிக்கப்படவில்லை. எப்பொழுது சாத்தானை சந்தித்தார்களோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே பாவம் வந்துவிட்டது. அவனுடைய வார்த்தையிலே மயங்கி ஏவாள் அந்த கனியை புசித்தார். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட்டார். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்த ஆதாம் ஏவாள் இப்பொழுது சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் என்ன நடந்தது? கடவுளோடு இருந்த உறவு அறுபட்டு போனது. கடவுளிடத்திலிருந்து அவர்கள் தங்களை விலக்கி கொண்டார்கள், ஒதுக்கி கொண்டார்கள், ஒதுங்கி கொண்டார்கள், அல்லது ஒழித்து கொண்டார்கள். மூன்றாவது, தங்களுக்கு தாங்களே சாபத்தை வருவித்து கொண்டார்கள். எனவே திருமண வாழ்வு என்பது கடவுள் அவர்களை ஆசீர்வதித்த வாழ்வை சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. அவர்கள் மூலமாய் இந்த உலகம் இன்றளவும் அந்த பிரச்சனை பாவத்தில் இருக்கிறது. பாவம் வந்தது, கடவுளை விட்டு விலகினார்கள், ஒருவர் மீது ஒருவர் பழி போட்டார்கள். அருமையானவர்களே, ஏவாள் மீது ஆதாமும், பாம்பின் மேலே சாத்தான் மேலே ஏவாளும் பழி போட ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் யோசுவா 24:15 சொல்லுகிற வசனத்தை நினைவு கூற வேண்டும், எப்போதுமே நினைவு கூற வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த ஆதாம் ஏவாள் பிசாசை கீழ்ப்படிந்தது போல நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், அவரையே நாங்கள் தொழுது கொள்வோம் என்று யோசுவா சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த உறுதியை எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, குடும்பம் என்கின்ற இந்த உறவிலே கடவுள் குழந்தை செல்வங்களை கொடுக்கிறார். இந்த குழந்தை செல்வங்களை ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வளர்க்க வேண்டும். நிறைய குடும்பங்களிலே பார்க்கிற பொழுது திருச்சபைக்கு பிள்ளைகளை ஞானஸ்நானத்துக்காக கொண்டு வருகிறார். குழந்தைகளாக இருக்கிற பொழுது பெற்றோர் குழந்தைகளுக்கு பதிலாக வாக்கு கொடுக்கிறார்கள். அப்போது ஆயர் கேட்கிறார், இந்த குழந்தையை கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்க்கவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளுகிற அறிவிலே வளர்க்கப்படவும், இந்த குழந்தை திருச்சபையின் வழிபாட்டிலும் ஜெபத்திலும் வேதம் வாசிப்பதிலும் நீங்கள் முன்மாதிரிகளாக இருப்பீர்களா? தலையை தான் ஆட்டுவாங்க. அந்த நேரத்தில் குழந்தைக்கு கேப் சரியாக இருக்கா,
ட்ரெஸ்ஸு சரியாக இருக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. நாம் என்ன வாக்கு கொடுத்தோம் என்பதே அவர்களுக்கு நினைவு இருக்காது. பிறகு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு முன்பாக தலையாட்டிட்டு போனாங்க இல்லையா, குழந்தைகளுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை கற்றுத்தர மாட்டாங்க. நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நான் கான்ஃபர்மேஷன் கிளாஸ் நடத்தும்போது கேட்பேன், யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள்லாம் தலையை கவுந்துப்பாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு தெரியாது அல்லது பயம். சரி வந்து பைபிள் படிங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க. சரி கர்த்தருடைய ஜெபம் தெரியுமா? தெரியாது. பெரிய பெரிய படிச்சிருப்பாங்க, நிறைய பாடங்களை மனப்பாடம் செய்வாங்க பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில், ஆனால் கர்த்தருடைய ஜெபம் தெரியாது. அருமையானவர்களே, கணவன் மனைவி பிள்ளைகள் கர்த்தருடைய வழியிலே வளர்க்கப்பட வேண்டும், வாழ வேண்டும். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போது 2 பிள்ளைங்க, அக்காவும் தம்பியும் ஒருத்தர் பிடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நான் போயிட்டேன். பிறகு நான் வந்த உடனே அந்த பிள்ளைங்க அப்படி தூரமாக ஒதுங்கிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன பிள்ளைங்க சண்டை போடுறாங்க, என்ன விஷயங்க? அப்போது அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா தம்பியோட பிளேட்டில் அக்கா சாப்பிட்டுட்டா, நீ எப்படி என் பிளேட்டில் சாப்பிட்லாம்? அவனுக்கு கோபம், சண்டை போடுறான், அவளை அடிக்க வரான். ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனியாக பிளேட் இருக்குது. உன் பிளேட்டில் சாப்பிட வேண்டியது தானே, என் பிளேட்டை ஏன் எடுத்தேன்? இல்லைங்களா? எல்லார் வீட்லேயும் எல்லாருக்கும் பிளேட் தனித்தனியாக இருக்குது. இதனால தான் வளர்ந்தாலும் கூட இது ஏன் சொத்து, ஏன் குடும்பம், ஏன் உறவு, என்னுடைய வாழ்வு என்று சொல்லி சுயநலம் வந்து விடுகிறது. அப்போதெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் எல்லார் வீட்லேயும் அந்த காலத்தில் ஒரு 2-3 பிளேட் தான் இருக்கும். வருவாங்க, எந்த பிளேட் இருந்தால் அதை எடுத்து சாப்பிடுவோம். அந்த பாசம் இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. என்னுடையது, இதெல்லாம் என்னுடையது, இதை நீ டச் பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. இப்படி ஒரு சுயநலமான எண்ணங்கள் வளர ஆரம்பித்து விடுகிறது. சரி, நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டில் எல்லாருக்கும் ஒரு பிளேட் இருக்குல்ல, எல்லாருக்கும் தனித்தனியாக பைபிள் இருக்கா? ஒரே பைபிள் இருக்கும், அதில் முதல் பக்கம் இருக்காது, கடைசி பக்கம் இருக்காது, பரிதாபமாக இருக்கும் பைபிள். அதை எடுத்து படிப்பாங்க. இப்போ தான் பைபிள் படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லையே, விருப்பமும் இல்லையே. ஆலயத்துக்கு பைபிள் கொண்டு வரது கிடையாது, கை வீசிக்கிட்டு வருவாங்க. மார்க்கெட்டுக்கு போனால் கூட இப்போல்லாம் பிளாஸ்டிக் பேக் இல்லை, எல்லோரும் நீங்கள் பேக் கொண்டு வாங்குகிறான். ஆனால் நாம் ஆலயத்துக்கு வந்தால் பைபிள் கொண்டு வர்றது கிடையாது. வீட்டில் ஜெபம் பண்ணுறதில்லை. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்கிறார்கள். நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாக இருந்து பிள்ளைகள் பைபிள் படிக்கவும் ஜெபிக்கவும் கற்றுக் கொடுங்கள். அப்பொழுது அவர்கள் பிற்காலத்திலே அதன்படி நடப்பார்கள், உங்களையும் தாங்குவார்கள். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, திருமறையிலே காணப்படுகிற ஒரு சில கணவன்மார் மனைவிமார்களை பற்றி நான் விளக்கி நிறைவு செய்கிறேன். கணவன் மனைவி என்கின்ற உறவுக்கு சிறந்த ஒரு உதாரணம் பழைய ஏற்பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதி 1 சாமுவேலின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வருகிற எல்கானா அன்னாள். இந்த இருவருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அன்னாளுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அந்த அம்மா குழந்தை இல்லை. அந்த காலத்தில் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் 2-3 மனைவிகள் இருப்பார்கள். அதில் அன்னாள் ஒரு மனைவி. மற்ற மனைவிக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. எனவே எல்லோரும் அன்னாலே கேவலமாக நினைக்கிறார்கள். இன்றைக்கு கூட சில நேரங்களில் சிலருக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால், சில நம்முடைய குடும்பங்களிலே, விசுவாச குடும்பங்களிலே சில பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா எனக்கு குழந்தை இல்லை, எங்கள் மாமனாரும் மாமியாரும் நீ உங்கள் வீட்டுக்கு போயிடு, என் பையனுக்கு வேறு கல்யாணம் பண்ண போகிறேன். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் கடைசி வரை உன்னில் அன்பு கூறுவேன், உன்னை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிற கணவன் குழந்தை இல்லை என்று சொன்ன உடனே மனைவியை தள்ளிவிடுகிற ஒரு நிலை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒருவேளை அது பெண்ணுடைய குறையாக இருக்காது, ஆணுடைய குறையாக இருந்தால், இதை இன்றைக்கும் இந்த அறிவு வளர்ந்த, விஞ்ஞானம் வளர்ந்த காலத்திலும் கூட பல பெற்றோர் இப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவு எடுக்கிறார்கள், விசுவாசத்திலே தேறினவர்கள். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே,
அன்னாளுக்கு பிள்ளை செல்வம் இல்லை. ஆனால் அந்த அம்மா மற்றவர்களாலே ஏளனமாக பேசப்பட்டு வார்த்தைகளினாலேயே கொன்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலையில் அந்த அம்மா ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறார்கள். ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. அங்கே ஏலி என்ன செய்கிறார்? இந்த அம்மாவை கேலி செய்கிறார். அது நமக்கு தெரியும், என்ன சொல்லி கேலி பண்ணுறாருன்னு தெரியும். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், என்னுடைய வேதனையை கொட்டிவிட்டேன். இந்த ஆலயம் நம்முடைய 20 ஆண்டுகளை கொண்டாடுகிற நம்முடைய ஆலயத்தில் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பதியர் வந்தாங்க, என்கிட்ட சொல்லிட்டு தாங்க, ஐயா, நான் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறதெல்லாம் கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்தார். ஆமாம், அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு நாம் ஏன் வருகிறோம் என்று சொன்னால், இங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. எங்கே 2 3 கூடி வருகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இங்கேயும் இருக்கிறார். எனவே அப்பேற்பட்ட கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு வாழ்வளிக்கிறது. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இங்கே வந்து வீணாக முழங்கால் பட்டி இல்லை, நான் ஏன் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய வேதனையை, என்னுடைய கஷ்டத்தை நான் மனிதரிடத்தில் சொல்ல விரும்பவில்லை, கர்த்தரிடத்தில் சொல்வதற்காக என்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டேன், எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஒரு ஜெப வீராங்கனையாக அன்னாள் இருந்தார். இப்போது இந்த அம்மா கஷ்டப்படுகிறாங்க, சாப்பிடாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. எல்கானா வரார், கணவன் வருகிறார். 1 சாமுவேல் 1:8 அவர் சொல்கிறாரு, அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், மற்றவங்க உன்னை கேவலமாக பேசுகிறார்கள், உன்னை அவமானப்படுத்துகிறார்கள், உன்னை நிந்திக்கிறார்கள் என்று நீ கவலைப்படாதே, அதற்காக ஏன் நீ சாப்பிடாமல் இருக்கிறாய். அன்னாலே என்று அன்போடு அழைக்கிறார். பெயர் சொல்லி அழைப்பது அவருடைய உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தை. அன்னாலே, என் அன்பு மனைவியே, நீ ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், நீ ஏன் அழுகிறாய், நீ அழாத, நீ சாப்பிடு, ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கல, நான் உனக்கு அதிகம் அல்லவா, நான் உன்னை ஒன்றும் சொல்லலையே, நான் ஏதாவது சொன்னால் தானே, உன்னுடைய கணவனாகிய உன்னை நான் போற்றி வைத்திருக்கிறோமா, நீ கவலைப்படாதே, 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு மேல்மா, அதிகமானவன், உயர்ந்தவன். அப்படி தன்னுடைய மனைவியை தேற்றுகிறார். கஷ்டத்தில் இருக்கிற போது மனைவியை ஆற்றுகிறார், அரவணைத்துக் கொள்ளுகிறார். பிறகு பாருங்கள், இந்த அம்மா ஒரு ஜெப வீராங்கனையாக இருக்கிறாங்க. கணவன் மனைவி அவ்வளோ அன்பானவர்கள். பிறகு இவங்க ஜெப வீராங்கனை. 1 சாமுவேல் 1:15 நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஏலி வந்து கேலி பண்ணுகிறார், என்ன இப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற, அதை பற்றி விளக்க வேண்டுமானால் நேரமாகும். அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா, என்னுடைய மனவேதனை, என்னுடைய சஞ்சலம், என்னுடைய கவலை, என்னுடைய அவமானம், நிந்தை, இதனாலே நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் என் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் அவர் மேல் வைத்து விட்டேன், இங்கே ஊற்றி இறக்கி வைத்து விட்டேன். ஆலயம் என்பது அருமையானவர்களே நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கிற இடம். 20 ஆண்டுகளை கடந்து வருகிற ஆண்டு விழாவை காணுகிற நம்முடைய திருச்சபை. ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் நாம். ஏனென்று சொன்னால், இங்கே கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. எங்கே 2 3 என்னுடைய நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இங்கே இருக்கிறார். நான் ஒருமனப்பட்டு கூடி வருகிற பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். சிறிது நேரத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் வந்தாங்க. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஐயா, அந்த அம்மா சொன்னாங்க, நான் எந்த ஜெபம் செய்தாலும் இங்கே ஆற்றில் வந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணால் கர்த்தர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். இது எல்லாருடைய அனுபவம். அந்த அம்மா அன்னாள் அதுதான் ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது, மனமகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனை. ஜெபிச்சிட்ட பிறகு என்ன நடந்ததா அங்கே சொல்லப்படுது 1:18 அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இனி கர்த்தரிடத்தில் நான் ஒப்புவித்து விட்டேன். அந்த விசுவாசம் உள்ள ஒரு மகள், ஜெப வீராங்கனை, விசுவாசம் உள்ள மகள். இனி கர்த்தர் பார்த்து கொள்வார்.
தன்னுடைய உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஊற்றிவிட்டார், இறக்கி வைத்து விட்டார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிற கர்த்தரிடத்தில் நான் ஒப்புவித்து விட்டேன். இனி அவர் பார்த்து கொள்வார், அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு சென்றார். அருமையானவர்களே, அவருடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் குழந்தையை கொடுத்தார், ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த அம்மா பொருத்தனை செஞ்சாங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு குழந்தையை கொடுத்தால், ஆண்மகனை கொடுத்தால், உங்களுடைய ஊழியத்திற்காக உங்களுடைய ஆலயத்திலே விட்டு விடுறேன், எனக்கு வேண்டாம், அவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனாக நான் கொடுத்து விடுகிறேன். அதே மாதிரி குழந்தை பிறக்கிறது, பெயர் சூட்ட வேண்டும். யூதருடைய வழக்கம் என்னென்னா, தகப்பன் தான் பிள்ளைக்கு பேர் சூட்டுவான். மனைவிக்கெல்லாம் அந்த உரிமை கிடையாது, பெண்ணுக்கெல்லாம் உரிமை கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், எல்கானா தன்னுடைய உரிமையை தன்னுடைய மனைவிக்கு விட்டு கொடுக்கிறார். இது ஒரு சிறப்பு. 1 சாமுவேல் 1:20 கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். யாரு? அன்னாள் பெயர் வச்சாங்க, சாமுவேல் என்று பெயரிட்டார். அதற்கும் எல்கானா மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார். நான் தானே பேர் வைப்பேன், நான் சொல்கிறது தானே செய்யணும். இன்னொரு சிறப்பு பாருங்கள், அந்த அம்மா பொருத்தனை பண்ணினது சொல்கிறாங்க, எல்கானா கிட்ட சொல்கிறாங்க, நான் பொருத்தனை பண்ணேன், அவன் பால் மறந்த பிறகு ஆலயத்தில் கொண்டு வந்து விடணும், அது வரைக்கும் நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எல்கானா சொல்கிறாரு, 1 சாமுவேல் 1:23 அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக, நீ உன் இஷ்டப்படி செய். அது எப்படி உன் இஷ்டப்படி செய்யலாம்? என்னை ஏன் கேட்கல? என்னை ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் இல்லையா? உன் இஷ்டப்படி செய்யறதுக்கு நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் தானே புருஷன், நான் தானே கணவன், நான் தானே ஹெட் ஆஃப் திஸ் ஃபேமிலி இல்லையா? கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தின் தலைவரா, நாமும் தலைவரா? அருமையானவர்களே, இந்த எல்கானா அப்படி வாதிடவில்லை, மாறாக உன் விருப்பப்படியே செய்வா, உன் இஷ்டப்படி செய், இந்த பிள்ளைக்கு நீரே பேர் வை, உன்னுடைய விருப்பப்படி உன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்று, ஆண்டவருக்கே நீ ஊழியம் செய்வதற்கு குழந்தையை ஒப்பு கொடுத்து விடு என்று சொல்லி விட்டு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் எல்கானாவிடத்தில் காணப்படும். காரணம் என்னன்னு சொன்னால், அன்னாலும் எல்கானாவும் அவ்வளவு அந்யோன்யமாய் அன்பு உறவிலே வாழ்ந்தார்கள். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆட்டோலெலாம் எழுதி போடுவாங்க, நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கும். விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை இல்லையா? எல்கானா விட்டு கொடுக்கிற ஒரு கணவனாக இருந்தான். எங்கே விட்டு கொடுக்கிற குணம் இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே நீயா நானா என்கிற போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடாது. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்னொரு உதாரணம் புதிய ஏற்பாட்டில் நல்ல ஒரு உதாரணம். சகரியா எலிசபெத். லூக்கா 1:6 அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் நடந்து கடவுளுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அருமையாக சொல்கிறார். அவர்கள் இருவரும், கணவன் மனைவி இருவரும், கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் நடந்து கடவுளுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். 3 காரியங்கள். கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நடந்தவர்கள், நியமங்கள், இப்படி தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற அப்படி வாழ்ந்தவர்கள், கடவுளுடைய வசனங்களை படிக்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள், இவர்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அநியாயம் செய்பவர்கள் இல்லை. 2 பேருமே, கணவன் மனைவி 2 பேருமே நீதியோடு வாழ்ந்தார்கள், உண்மையோடு நேர்மையோடு வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பண்பு இந்த இருவருக்கும் இருந்தது. சகரியா ஆலய ஆசாரிய பணி செய்து கொண்டிருந்தார், கடவுளுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் இப்படி கடவுளுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தவருக்கு ஒரு குறை, இவ்வளவு அன்பான தம்பதியருக்கு ஒரு குறை, குழந்தை இல்லை இல்லைங்களா? ஆனால் அவர்கள் மனரம்யமாய் வாழ்ந்தார்கள், சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். குழந்தை இல்லை என்கின்ற குறை, அதற்காக ஜெபித்தார்கள். ஆனால் அந்த குறையை பெரிதாக நினைக்கவில்லை.
முதிர் வயதிலும் கூட ஜெபித்து கொண்டிருந்தார் சகரியா. அதனால்தான் தூதன் வந்து சொல்லுகிறார் 1:13 லூக்கா 1:13, சகரியாவே பயப்படாதே. இந்த கொரோனா காலத்திலே நமக்கு அநேகருக்கு பயம், இந்த தொற்று வருமோ என்கிற பயம். பயப்படாதே என்கிற வார்த்தை திருமறையில் 366 முறை வருகிறது. அற்புதமான ஒரு செய்தி இது. ஒவ்வொரு நாளுக்கும், வருஷத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி. இங்கே சகரியாவை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ ஜெபிக்கிறவன், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சகரியா இந்த முதிர் வயதிலும் ஜெபித்து கொண்டிருந்தாராம். என்ன ஜெபம் பண்ணுறாரு? எனக்கு குழந்தை வேணும். என்னையா அது, வயதாயிடுச்சு, ஜெபம் பண்ணலாமா? ஒரு குறிப்பிட்ட வயது வரையும் தானே. எதை நினைத்து அவர் ஜெபம் பண்ணியிருப்பார்? எதை வைத்து அவர் ஜெபம் பண்ணியிருப்பார்? எந்த நம்பிக்கையில் ஜெபம் பண்ணியிருப்பார்? அன்றைக்கு ஆபிரகாமுக்கு 99 வயதிலே அவனுடைய மனைவி கர்ப்பமாவார் என்று சொல்லி கர்த்தருடைய தூதன் சொன்னாரே, கர்த்தர் சொன்னாரே, அதே மாதிரி எனக்கு ஏன் செய்ய மாட்டார்? அன்றைக்கு 100 வயதிலே பெற்றெடுத்தாரே ஆபிரகாம். அருமையானவர்களே, கடவுள் நாம் ஜெபிக்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிற பொழுது, நாம் திருமறையை பைபிளை படித்தா நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றும், அல்லது அந்த வாக்குறுதிகள், வாக்கு தத்தங்கள் நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஆபிரகாமுக்கு செய்த அதே கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த உரிமையோடு, விசுவாசத்தோடு இவர் ஜெபித்திருக்க வேண்டும். எனக்கு தருவார் இல்லைங்களா? நம்ம கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது, சஞ்சலம் வரும்போது கடவுளுடைய வார்த்தைகளை படிங்க. மனுஷனுடைய வார்த்தை நம்மை தேற்றாது, கடவுளுடைய வார்த்தைகள் நம்மை தேற்றும். கடவுளுடைய வார்த்தைகள் நம்மை தூக்கி பிடிக்கும். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளை, அப்படியே அவர்களுக்கு குழந்தை கொடுக்கப்பட்டது, குழந்தை கொடுக்கப்பட்டது இல்லைங்களா? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் நடந்தவர்கள். கடவுளுக்கு முன்பாக அவருடைய பார்வையில் குற்றமற்றவர்களாய் நீதியாய் நடந்தார்கள். அப்படி வாழ வேண்டும் நாம். அப்பொழுது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அப்பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே ஆக்கிலா பிரிஸ்கிலா என்கிற தம்பதியர், அவர்கள் இருவரும் பவுலோடு சேர்ந்து கடவுளுக்கு தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்தார்கள். இருவரும் கூடார தொழில் செய்கிறவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடவுளுக்கு இணைந்து பணியாற்றினவர்கள். பல நேரங்களில் தன்னுடைய தொழிலை விட்டு, ஊரை விட்டு பவுலோடு சேர்ந்து பல இடங்களுக்கு சென்றார்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரியாக அவர்கள் இருந்தார்கள். ஊழியக்காரர்களை தாங்கினார்கள், திருச்சபையை கட்டி எழுப்பினார்கள். ரோமர் 16:3 சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்கள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். என்னுடைய உடன் வேலைக்காரர்கள் அவர்கள். அவர்கள் என் பிராணனுக்கு தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அவர்களுடைய உயிரை கொடுக்க முன் வந்தவர்கள். பவுலை அப்படியாய் அவர்கள் காப்பாற்றினார்கள். அது சொல்கிறார். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புற இனத்து மக்கள் இடத்தில் உண்டாயிருக்கிற சபையார் எல்லாரும், புற இனத்து சபை மக்கள் எல்லோரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பான ஊழியம் செய்தார்கள் ஆக்கிலா பிரிஸ்கில்லா. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். அப்பொழுதெல்லாம் ஆலயங்கள் கட்டிடங்கள் கிடையாது. வீடுகளிலே ஜெபித்தார்கள், தொழுது கொண்டார்கள். இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா தங்களுடைய வீட்டை திறந்து கொடுத்தார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து தொழுது கொள்வதற்காக. அப்படிப்பட்ட பணியை அவர்கள் செய்தவர்கள். இருவரும் இணைந்து ஊழியம் செய்தார்கள். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தம்பதியரை நாம் முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்வோம். இப்படி நம்முடைய இல்லறம் வெற்றியாய் சிறப்பாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், திருமறையின் சில வசனங்களை உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். எபேசியர் 4:2, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். இதை விளக்கண்ணே தேவையில்லை. அருமையான வார்த்தைகள், நமக்கு புரிகிற வார்த்தைகள். மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களாக இருங்க. அது மட்டுமல்ல, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும்.
சகலத்தையும் சகிக்கும். இல்லைங்களா? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். ஆவியானவர், ஆவி என்று சொன்னால் அது ஒருமைப்பாட்டினுடைய சின்னம். நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்கள். திருச்சபை மக்கள் விசுவாசிகள் ஒற்றுமையாக இருங்கள். கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எல்லாரும் நிறைவானவர்கள், எல்லாரும் நல்லவர்கள், எல்லாரும் யோகியமானவர்கள் எல்லாம் கிடையாது. நம்மிடத்தில் குறைபாடுகள் இருக்கும். கணவனிடத்தில் குறைபாடு இருக்கும், மனைவியிடத்தில் குறைபாடு இருக்கும். இல்லைங்களா? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எனவே அருமையானவர்களே, குறைகளையே பார்க்காதபடி குறைகளிலிருந்து மீண்டு எழுவதற்கு நாம் நிறைகளை பார்த்து, நிறைவுகளை போற்றி, நிறைவுகளை புகழ்ந்து அப்படிப்பட்ட உறவிலே வளர வேண்டும். ஒருவேளை தவறு செய்தால் அதை கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல, நாம் என்ன நல்லவர்கள் என்பதினாலோ பரிசுத்தவான்கள் என்பதினாலோ அவர் நமக்காக மரிக்கவில்லை. நாம் பாவிகள் என்பதினாலே அவர் மரித்தார், இல்லையா? எனவே அருமையானவர்களே, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். 14ஆம் வசனம், கொலோசியர் 3:14 இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அன்புதான் பிரதானம், அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இன்றைய பாடம் மத்தேயு 19:3-6 நற்செய்தி பாடம், இல்லையா? அந்த பகுதியில் பரிசேயர் கேட்குறாங்க. ஒரு கணவன், ஆண் ஆதிக்கம் நிறைந்த ஒரு உலகம் அது அந்த காலம். ஒரு மனுஷன் ஆண் நினைத்தால் ஒரு தள்ளுதல் சீட்டு, நான் உன்னை தள்ளிவிடுகிறேன், உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்று ஒரு எழுதி கொடுத்து விட்டால், ஒரு சீட்டு அந்த மனைவிடத்தில் கொடுத்து விட்டால் அதோடு முடிஞ்சது கதை. அந்த மனைவியை தள்ளிவிடலாம், அதோடு அவன் வேறு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்வான். இது மோசே காலத்திலேருந்து நாங்கள் செய்கிறோம். மோசே சொன்னார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுடைய மன கடினத்தின் நிமித்தம் அப்படி சொன்னார் மோசே. ஆனால் ஆதி முதலாய் அப்படி இல்லை. ஆதியில் கடவுள் படைத்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தள்ளுதல் சீட்டெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் பிற்காலத்தில் உங்களுடைய மன கடினம், நான் நினச்சா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவேன், வேண்டான்னா தள்ளி விட்டுருவேன், இல்லை முடியாது. ஆண்டவர் சொல்கிறார் 6ஆம் வசனத்தில், மத்தேயு 19:6 சொல்கிறார், முடிவாக சொல்லுகிறார், ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார், இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆகையால் கடவுள் இணைத்தது, இது திருமண உறவு என்பது, திருமண வாழ்வு என்பது கடவுள் இணைத்தது. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. யாருக்கும் ரைட் கிடையாது. அவர்களை பிரித்து வைப்பதற்கு மாமனாருக்கோ மாமியாருக்கோ நாத்தனாருக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. அவர்களை சேர்த்து வைக்க வேண்டுமே தவிர பிரித்து வைக்கக்கூடாது. இது கர்த்தர், ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. இன்றைக்கி கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஹைகோர்ட்டில் கூட இந்த குடும்ப கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஃபேமிலி கோர்ட். அங்கே இந்த விவாகரத்துக்காக இந்த காலத்தில் அது அதிகமாக வளர்ந்து விட்டது. இந்த விவாகரத்துக்காக அநேகர் வழக்கு தொடர்றாங்க. அப்படி தொடர்கிற பொழுது அந்த வழக்கில் அதிகமாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபர்கள் யாருன்னு பார்த்தா சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக விவாகரத்து செய்வதற்காக அங்கே வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். வேண்டாம் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், ஆகையால் கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். கடவுள் இணைத்த இணைப்பு திருமண வாழ்வு. இந்த திருமண வாழ்வை திருமறையில் காணப்படுகிற அநேக உன்னதமான கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை பார்த்து நாம் கற்றுக்கொள்வோம். அந்த வாழ்க்கையிலே நாம் வளருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு திறந்து எழுந்தருளினார்.
பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபையின் அறிவிப்புகளை செயலர் அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த காணொளி ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த 20ஆம் ஆண்டு விழா ஞாயிறு அன்று திருச்சபையோரை இந்த ஆராதனையில் எண்ணங்களுடன் இணைத்து கடந்த 20 ஆண்டுகளாக ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டிய அனைத்து கிருபைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எண்ணங்கள் செயல்களை தாழ்த்தி ஆண்டவர் தாமே தமது சித்தத்தின்படியே சகல காரியங்களையும் வருங்காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கவும் ஜெபிக்கிறோம். நமது ஆயர் ரெவரண்ட் டாக்டர் எஸ். அசோக்குமார் ஆலய வளாகத்தில் பாசனேஜில் குடி அமர்ந்திருக்கிறார்கள். ஜெபங்களுக்கு அவரை தொடர்பு கொள்ள விரும்புவோர் 9441325509 9441325509 என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். அதேபோல் திருச்சபையோர் உங்கள் சந்தா கார்டுகளையும் ஆலய காணிக்கை பட்டியல் படைக்கலாம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணும் நமது திருச்சபையோர் 9/8/2020 அன்று மிஸ்ஸஸ் மினி ஜான், மிஸ் டி டிஷா ஷார்மின், மிஸ்ஸஸ் வி ஷோபனா. 10/8 அன்று மிஸ்ஸஸ் அன்பு, மிஸ்ஸஸ் காருண்யா ஜேம்ஸ், மிஸ்ஸஸ் ஆனந்தி, மிஸ்ஸஸ் ஜான் ஷாலோம் ஸ்டான்லி, மிஸ்ஸஸ் எம் லிடியா ஜோசஃபின். 11/8 அன்று மிஸ்டர் ஏ பேட்டர்சன், மிஸ்டர் டி அன்புகுமார், மிஸ்டர் ஆந்தனி ராஜ். 12/8 அன்று மாஸ்டர் சி சஞ்சய் எபனேசர், மிஸ்ஸஸ் அன்னபாக்கியம், மிஸ்டர் ஏ ரவீந்திரன், மிஸ்டர் சி எஸ் மணி, மிஸ் மேக்தலின் மனிஷா, மாஸ்டர் பி பிரஜின் குமார். 13/8 அன்று 13/8 அன்று மிஸ்ஸஸ் ஆர் டி பத்மினி ராணி, மிஸ்டர் வி ராஜேஷ் ஆசீர், மாஸ்டர் ரால்ஃப் ராபின்சன். 14/8 அன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் மிஸ்ஸஸ் செல்வி கிருபாகரன், மிஸ்டர் ஜே பாரத்குமார் அண்ட் மிஸ் எஸ் பிரிசிலா சைத்தானியம். பிறந்தநாள் கொண்டாடுவோரை திருச்சபையின் சார்பில் நான் வாழ்த்துகிறேன். ஆயிரையா இவர்களுக்காக விசேடமாக ஜெபிப்பார்கள். அருமையானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாள் வழிபாடு மிக சிறப்பான ஒரு வழிபாடு. நம்முடைய திருச்சபையின் ஆண்டு விழா கொண்டாடப்படுகிற ஞாயிறு வழிபாடு. இந்த வழிபாட்டிலே மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே ஏற்ற காலத்தில் இந்த விழாவை நாம் கொண்டாடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய அருளும் ஆசியும் உங்கள் ஒவ்வொருவரோடும் எப்போதும் நிலைத்திருப்பதாக. நம்முடைய திருச்சபையில் மாதாந்திர காணிக்கை உரைகளை படைக்க விரும்புகிறவர்கள் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிற சிறப்பு காணிக்கை பெட்டியிலே நீங்கள் வந்து படைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய காணிக்கைகளை உற்சாகத்தோடு படைத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் படைக்க வேண்டியவர்கள் நீங்கள் அதை கொண்டு வந்து ஆலயத்திலே படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற அன்பர்களை திருச்சபையாக நாம் வாழ்த்துகிறோம். இவர்களுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தகப்பனே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறதற்காக நன்றி ராஜா. தகப்பனே, பிறந்த நாளை காணுகிற உமது பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். அநேக பிறந்த நாட்களை காணட்டும். சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வாழ்ந்து நீர் அருளுகின்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். திருமண நாளை காணுகிற அன்பர்களை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் அநேக திருமண நாட்களை காணட்டும். சுகபலத்தோடு ஜீவனோடு வாழ்ந்து குடும்பமாக உமக்கு மகிமையாய் வாழ கிருபைத்தார். உமது நாமத்திலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
திருமண அறிவிப்பு. நமது கிளை சபையாகிய சிஎஸ்ஐ புதுவாழ்வு அத்திப்பட்டு திருச்சபை சேர்ந்த திரு ஜேஎஸ் ஆண்ட்ரூஸ் அருண் அண்ட் மிஸ்ஸஸ் ஏ பிரேமலதா ஆகியோரின் மகன் செல்வன் டாக்டர் ஏஜே ராகுல் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி பேராயம் புளியங்குடி குருசேகரம் தூய பத்லமேயு திருச்சபை சிந்தாமணியை சேர்ந்த திரு எஸ் ஜேசுராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ் எஃப்சி நேசமணி ஆகியோரின் மகள் செல்வி டாக்டர் ஜே கரோலின் ஹில்டா ராஜாத்தி என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருப்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறோம். இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான காரணம் ஏதாவது திருச்சபையாருக்கு தெரியுமானால் அதனை எழுத்து மூலம் ஆயருக்கு தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு திருமணத்திற்கான 3ஆம் அறிவிப்பு. திருமண அறிவிப்பு. நமது கிளை சபையாகிய சிஎஸ்ஐ புதுவாழ்வு திருச்சபை அத்திப்பட்டு சபையை சேர்ந்த ஞானப்பிரகாசம் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயமணி ஆகியோரின் மகள் செல்வி எஸ் ஜி சிந்து என்கிற ஜி எப்சிபா என்பவருக்கும், ஐஎல்சி ஆம்பூர் சினாட் இமானுவேல் லுத்தரன் திருச்சபையை சேர்ந்த திரு மகாலிங்கம் அண்ட் மிஸ்ஸஸ் அம்சவேணி ஆகியோரின் மகன் செல்வன் எம் கோகுல் என்கிற எம் ஜாக் என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருப்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறோம். இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான காரணம் ஏதாவது திருச்சபையாருக்கு தெரியுமானால் அதனை எழுத்து மூலம் ஆயருக்கு தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு திருமணத்திற்கான 2ஆம் அறிவிப்பு. நமது கிளை சபையாகிய சிஎஸ்ஐ புதுவாழ்வு அத்திப்பட்டு திருச்சபையை சேர்ந்த திரு கே ஜெகதீசன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜே கிளாரா ஆகியோரின் மகள் செல்வி ஜே மைத்திலி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி பேராயும் களக்காடு குருசேகரம் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தை சேர்ந்த திரு எம் சேகர் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ் தமிழ்ச்செல்வி ஆகியோரின் மகன் செல்வன் எஸ் ராஜா ஆகியோருக்கும் திருமணம் நடைபெற இருப்பதை திருச்சபையாருக்கு தெரிவிக்கிறோம். இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான காரணம் ஏதாவது திருச்சபையாருக்கு தெரியுமானால் அதனை எழுத்து மூலம் ஆயருக்கு தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு திருமணத்திற்கான 2ஆம் அறிவிப்பு. திருமணத்தில் இணைகிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். திருமணத்தில் இணைகிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த திருமண வாழ்வை நீர் ஏற்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறவும் இவர்களை உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே கணவனும் மனைவியுமாய் இணைத்து ஆசீர்வதித்து இவள் வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்து பிள்ளை செல்வங்கள் இகவர நன்மைகளை அருளி வாழ்நாளெல்லாம் களிக்கூற கிருபை தருவீராக. உமது நாமத்திலே இவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறேன் எங்கள் பரம தகப்பனே, எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் திரியேக கடவுளே, எங்களை உமது உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவரே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்கிற எங்கள் ஆண்டவரே, அவ்வளவாய் நேசிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை ஐயா. இதுவரையிலும் நீர் எங்களை உமது கரங்களிலே தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து கண்ணின் மணி போல் பாதுகாத்து வருகிறீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக நன்றி ராஜா. 20 ஆண்டுகளை கடந்து ஆண்டவரே உம்முடைய பேரருளை பெற்று உமக்கு மகிமையாக சாட்சியாக விளங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும்.
ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் உமது அருட்கரங்கள் அரவணைத்து கொள்ளட்டும். இந்த திருச்சபை இன்னும் உமக்கு மகிமையாய் வாழ வளர பெருக அருள் புரிவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை எடுத்து நடத்தும், ஆசீர்வதியும். விசேஷமாய் இந்த கொரோனா தொற்று காலங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்தி பலப்படுத்தி இந்த தொற்று ஆண்டவரே பரவாதபடி முற்றிலுமாய் நீர் ஒழிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்னீரே. சுவாமி, நீர் எப்பொழுதுமே எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறீர். நீர் தாமே இந்த உலகத்தையே காப்பாற்றுங்க, இந்த உலகத்தையே காப்பாற்றுங்கள் ஐயா. ஆண்டவரே, உம்மால் மட்டும்தான் முடியும். ஆண்டவரே, உம்மால் மட்டுமே முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறோம். நீரே இதை கட்டுப்படுத்தி ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதாக நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆலயத்திலே வந்து நாங்கள் தொழுது கொள்கிற பாக்கியத்தை எங்களுக்கு விரைவாய் தாரும். இந்த தொற்று பரவாதபடி தடுக்கிற மருந்தை மிக விரைவாக கண்டுபிடிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தார். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த தொற்று வியாதிக்காக தடுத்து நிறுத்த சுகப்படுத்த போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, அரசு பணியாளர்கள், ஆட்சியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், இராணுவத்தினர் எல்லோருக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அனைவரும் நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே, நீர்தாமே அவர்கள் மூலமாக எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற கிருபை தார். ஆண்டவரே, இந்த தொற்று வியாதியின் காலத்திலே வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், கஷ்டத்திலும் கண்ணீரிலும் பஞ்சத்திலும் பசியிலும் பட்டினியில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்வாதாரத்தை இழந்து போயிருக்கிறாங்கப்பா. நீர்தாமே அவர்கள் அனைவரையும் காப்பாற்றும், உதவி செய்யும். அவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரே, அன்பு கரங்களை நீட்டுகிற திருச்சபையாக எங்களுடைய திருச்சபைகள் இயங்க நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் எங்களை வழிநடத்தின எங்கள் ஆண்டவர் இனி வரும் காலமெல்லாம் உடைய கரங்களை தாங்கட்டும். எங்களுடைய திருச்சபையிலே சுகவீனமாக இருக்கிறவர்கள், அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக, சுகப்படுத்துவீராக. கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, பாரத்தோடு இருக்கிறவர்களெல்லாம் காப்பாற்றும். கர்த்தர் நன்மையின் பாதையிலே நடத்துவீராக. உமது நாமத்திலே ஒவ்வொருவருக்காக நாம் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நமது திருச்சபை மக்களுக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன்.